ஹலோ, சொல்றா. எனக்கும் இல்லாம நீ கால் பண்ணியிருக்க? இல்லடா, நம்ம மீட் பண்ண இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க அண்ணனால தீர்த்து வைக்க முடியுமா? சரி சரி, நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிச்சிருவாரு. டேய், உங்க அண்ணனை நம்மள தானே? டேய், எங்க அண்ணனை பத்தி என்னடா நினைச்ச? அவர் ஒரு பிரச்சனை இறங்கிட்டாரு, அது முடிக்காம விடவே மாட்டாரு. நீ வந்துட்டு அவரை பார்த்தனா மெர்சலாயிருவ. அப்படி இருப்பாரு எங்க அண்ணன். சரி, உங்க அண்ணன் பேர் என்ன? அவர் பேரு காசி. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல? அதானே, செம்ம சூடா இருக்கு. மோட்டர்ல உட்கார கூட முடியல. அது ஒன்றும் இல்லை ஃபைல்ஸ் இருந்தால் அப்படி தானே. பாட்டி சொன்னாங்களாண்ணே? அது ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அதான் உன்கிட்ட சொன்னேன். நீங்க சொன்ன கரெக்டா தானே இருக்கும். சரி வா, கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடும். சரிண்ணே சரிண்ணே. என்னையா பண்ணுற? இல்லைண்ணே, நீங்க தான் வெயில் அடிக்குன்னு சொன்னீங்க, அதான் கருத்துன்னு சொல்லிட்டு கை வச்சிருக்கேன். அப்பப்போ என் தம்பின்னு ஒத்துக்கிறடா. தம்பி பாசம் ஆசம், ஆனால் இவ்வளோ மரியாதைலாம் வேணாம். எடு எடு. ஓகேண்ணா ஓகேண்ணே. என்ன சம்மந்தமே கடைக்கு வந்திருக்கோம், ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையா, ரொம்ப நாளாக அந்த துப்பாக்கி பார்த்துட்டு இருக்கேன், அது வாங்க வந்தேன். வாங்கி தரியா? எந்த டுபாக்கிண்ணே? இது பாரு, அந்த துப்பாக்கி. அந்த டுபாக்கியா? எப்படியா, வாங்கி தரியா? நான் இது கூட உங்களுக்கு செய்ய மாட்டேன், நான் வாங்கி தரேண்ணே. என்னையா? துப்பாக்கி மேல கித்தா தானே கிடைச்சிருக்கு. என்னையா ஒரு ராசி, என் ராசியை பார்க்குறியா? பாத்தியா என் கை ராசிய? ஆமாண்ணே, உங்க கை செம்ம ராசிண்ணே. ஐயோ ஆமாண்ணே, சொல்ல மறந்துட்டேன். என் கூட்டாளி ஒருத்தர் ஒரு சின்ன பிரச்சனையா அவங்களை கூப்பிட்டான். நம்ம பிரச்சனைகளை போனதே இல்லையடா. ஊருக்குள்ள ஏதோ சின்ன சின்ன விஷயம் பண்ணி இருக்கனால அவனுங்களே ரவுடின்னு ஒத்துக்கிட்டானுங்க. இப்போ என்னமோ நீ பிரச்சனைன்ற? நம்மளும் ஒரு நாள் ரவுடின்னு காட்டணும்ண்ணே. அப்படின்ற, வா போலாம். என்னடா பிரச்சனைன்னு சொன்னேன், ஒரே ஒருத்தம் தான் இருக்கான். அதான் நான் இருங்க, போய் கேட்டுட்டு தரேன். டேய், என்னடா பிரச்சனை சொன்னேன், யாரையும் காணோம்? இல்லடா, நீ வரத்துக்குள்ள எல்லா பிரச்சனை முடிச்சடா. டேய், இது நீ முன்கூட்டியே போன் அடிச்சு சொன்னா கூட இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம்ல. டைமிங்க்கு வந்து டேட்டு நீ என்னடா என்கிட்ட கேள்விடா கேட்டுட்டு இருக்க? டேய், யாரும் ரவுடி கூட சொன்னியா? என் கண்ணுக்கு அப்படி யாரும் ரவுடி மாதிரியே தெரியலையாடா. டேய், எங்க அண்ணன் என்ன கலாய்க்கிறியா? ஓ, இவரு தான் உங்க அண்ணன். நான் காஞ்சி குச்சிரு பனியன் போட்ட மாதிரி இருக்கேன், இவனா ஒரு ரவுடியா? டேய் வேணாம். ஆமா, இந்த காமெடி ரவுடி எனக்கு வேணாம், நான் போக சொல்றேன். நாளை அங்க ஒருத்தவனை கலாய்ச்சிட்டு இருக்கேன், நீ என்ன வெக்கமே எல்லாம் இயர்போன்ல பாட்டுக்கிட்டு இருக்க? இல்லடா, பாட்டு நல்லா இருந்துச்சு, அதான் கேட்டுக்கிருந்தேன். நான் உனக்காக அங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பொறுப்பே எல்லாம் லூசு மாதிரி பாட்டுக்கிட்டு இருக்க? ஆமாவா? இரு, நான் தான் உன கேட்கறேன். உனக்கு என்னடா என்ன கலாய்ச்சிக்கிட்டு அவன் சொல்றான்? ஆமா, ஒன்னா கலைச்சப்ப என்னடா பண்ண போற? நல்லா பார்த்தா அடிக்கணும் கூட மனசு வரல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். உன்னை பார்த்தா கூட கலைக்கணும் தோணும், ஆனா கலைக்க வச்சிடாதடா. ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியலையா? தெரியல,
என்னடா தப்புன்னு சொல்லிட்ட? சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை பண்ணிட்டே நான் ரவுடின்னு ஒன்று ஒத்துக்கிறேன். உன்கிட்ட நான் ஏன்டா ரவுடின்னு ஒத்துக்கணும்? கிறுக்கு பயப்புல. எதுக்குடா என்னை பற்றி சிரிக்கிற? நீ கண்டிப்பாக பண்ணுவ. பண்ணுற. என்ன மிரட்டுறியா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிற? நீ எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை. கிளம்பு கிளம்பு. நீ எனக்காக பண்ண மாட்டேன், ஆனால் இதுக்காக பண்ணுவேடா. விட்டுருங்க மாங்காய் திருட மாட்டேண்ணே. ஆமாண்ணே, எங்க அண்ணன் சொன்ன கரெக்டாக தானே இருக்கும். இனிமேல் மாங்காய் திருட மாட்டேண்ணே. இவர்கிட்ட இப்படி பேசினா சரியா வராது. நான் பேசுகிறேன் பாரு. என்னென்ன பண்ண போறீங்க? நான் பேசுகிறேன் பாரு. பங்கேல் மாதிரிலா. ஆமாண்ணே, இனிமேல் மாங்காய் திருட மாட்டேண்ணே. என்னடா விட்டு பார்க்குற? அன்றைக்கி 2 பேரும் மாங்காய் திருடுக்கு தெரியுமா? அதை என்கிட்ட ப்ரூஃப் இருக்குடா, வீடியோ. சொல்கிறத செயல வச்சுக்கீங்க, நான் வாட்ஸ்அப் சேட்டில் உன்னோட வீடியோ அனுப்பி விட்டுருவேன். ஓகே நான் பண்ணுறேன். அந்த பயம் இருக்குண்ணா. இப்போ சொல்கிறத பண்ணுவேண்ணே. சொல்லுங்க சார், சிறப்பாக பண்ணிடுறேன். சரி, இப்போ நீ இந்த மோட்டை திருடிட்டியா? நான் இந்த வீடியோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். டேய் நான் ரவுடிடா, திருடலடா. அன்றைக்கி மாங்காய் திருநீங்க பண்ணிடுறேன். இல்லாட்டி இப்போவே வாட்ஸ்அப் சேட் ஃபேஸ்புக்கிலலாம் அனுப்பி விட்டுருவேன். சரி நான் பண்ணிட்டேன்னா என் கண்ணு முன்னுக்கு இந்த வீடியோ உண்மையுமே டிலீட் பண்ணிடணும். ஓகே பண்ணிடுறேன்டா. டேய் நம்ம மாங்காய் திருண்ண வீடியோ அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்டா. இப்போ அவன் ஒரு வேலை கொடுத்துருக்கான். அந்த வேலையை முடிச்சோம்னா வீடியோ டிலீட் பண்ணி சொல்லிட்டான். சே, ஒரு மாங்காக்காக மாட்டிக்கிட்டுமேண்ணே. சரி வா, எப்படியாச்சும் போய் அந்த வேலையை முடிப்போம். தோ அவன் சொன்ன மோட்ரு போகுது பாரு. சரி, அந்த மோட்டர் எப்படி நான் தூக்குறது? அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சரிண்ணா, அந்த பிளானை நம்ம எப்படி செய்யுது? டேய் உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவானே. சரி, பிளான் என்னதுண்ணே? அவன் இப்போ இந்த பக்கத்தாக தான் வருவான். இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அவனை லிஃப்ட்டு கேட்குற மாதிரி நிப்பாட்டி நான் ஏறி உட்காடுறேன். உட்காதான் நீ வந்து தள்ளி விட்டு நம்ம மோட்டர் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவன் இப்போ இந்த பக்கத்தாக தான் வருவான். வாங்க போ. சரிண்ணே. சரிண்ணே, அடுத்த பிளான் எப்படி? வா யோசிப்போம். சரி, நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம்? ஏதாச்சும் பிளானா? இல்லையா, அவன் இப்போ இந்த பக்கத்தாக தான் வருவான். உடனே நான் இங்கே படுத்துக்கிறேன். படுத்து செத்த மாதிரி நடிக்கிறேன். உடனே நீ என்ன பண்ண, புல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கோ. அவன் உடனே யாருக்கோ உதவின்ட்டு மோட்டரை போட்டு இறங்கி வருவான். நீ வந்து அந்த பக்கத்தா வா. வந்தோடனே மோட்டர் எடுத்துட்டு ஓடிடு. இருங்க, நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன். வந்துட்டான். சே, என்னடா பிச்சையை போட்டு போயிட்டான். இப்போ அவன் வந்து என்ன சொல்றது? என்னண்ணே, பிச்சை போட்டு போயிட்டான்? ஓ பாத்துட்டியா? ஆமாண்ணே. டேய் தூக்குடா. அடுத்து என்னென்ன பண்ண போறோம்? இரு யோசிப்போம். இப்போ இங்க என்னென்ன பண்ண போறோம்? இல்லையா, அவன் அடுத்து இந்த பக்கத்தா தான் போவான். உடனே 2 பேரும் கயிறை வச்சுக்கிட்டு நிற்போம். அவன் உடனே இறங்கி வந்து கேட்பான். கேட்டோன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். உடனே நான் போய் மோட்டர் எடுத்துறேன். மோட்டர் எடுத்தோன்னு உன்னை கூப்பிட்றேன். நீ வந்து ஏறிடு. ஏறினோன்னு மோட்டர் எடுத்து ஓடிடும். ஓகேண்ணே. அங்கே உட்காடுறேன், நீங்கள் உட்காரு. ஓகேண்ணே. தோ வரான். என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லண்ணே. ஏய் வாடா.
இப்ப என்ன பண்ண போறோம்? இல்லடா மோட்டர் தூக்க சொன்னான், தூக்கியாச்சு. இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும் மட்டும் சொல்லு. சரி நான் இருங்க, நான் பண்றேன். டேவ மோட்டர் தூக்கியாச்சு, இப்ப எங்க வரணும்? சரிடா. ஓகேடா ஓகேடா. அன்னைக்கு நம்ம அவனை மீட் பண்ணுவான், அவனை அங்க வர சொன்னான். வா சரி போ. நீ சொன்னா மோட்டர் தெரியாச்சு, சாவி கொடுங்க. இப்ப என் கண்ணு மணிக்கு அந்த வீடியோ அழைக்கிறான். சரி அழிச்சு தொலைகிறேன். போதுமா? சரி, ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு. என்னத்துக்கு அந்த மோட்டர் எங்களை திருட சொன்ன? யாருடா அவன்? ஏன்டா மோட்டர் திருடிங்க? அந்த மோட்டருக்காரனே. அவனா அது? ஏன்டா மோட்டர் திருடின? அதான் அவன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், அதுக்கிட்டே நீங்க வந்துட்டீங்க. நீங்க எப்படின்னு வந்தீங்க? என் மோட்டர்ல ஜிபிஎஸ் ட்ராக் இருக்கான சிம்பிளா கண்டுபிடிச்சு வந்துட்டேன்டா. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுனே. ஆமா, எதுக்குடா மோட்டர் திருடின? அது அவன்கிட்டே கதுங்கண்ணே. டேய், எதுக்குடா மோட்டர் திருட சொன்னேன்? உங்க கீச்சர் காட்டிடான்னு நான் உங்க மோட்டர் திருட சொன்னேன். அட பாவி. டேய் கீச்சேனா? ஆமாண்ணே. டேய் இந்த கீச்சேன்னு. இந்த கீச்சேனா? ஆமாண்ணே. இதோட நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன். கீச்சனு சொந்தமா வாங்கிக்கூடா. இந்த கீச்சன் எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு போங்கண்ணே. முன்ன கடையில் 50 காசு முட்டை இருக்கும், போய் திரும்பி எடுத்துக்கோ. ஏரியால பார்த்து கொன்றுவேன். டேய், இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நானாச்சும் உனக்கு வாங்கி தந்துருப்பேன் தானே. இவ்வளவு கேவலமா அடி வாங்கி இருக்க மாட்டேன்ல. ஒரு ரவுடி அடி வாங்க வச்சுட்டியாடா. வாடா கிளம்புவோம். உங்க அண்ணன் சரி எப்படியாவது கீச்சனை வாங்கி கொடுறா. டேய், நான் உனக்காக பண்றேன், அவனுக்காக பண்ண மாட்டேன்டா. சரி இப்போ உங்க அண்ணன் என்னடா பண்ண போறாரு? அது எங்க அண்ணன் சொல்லுவாரு. எரிக்க விடலாமா? என்னடா பண்ற? பாயிண்ட் வந்தா அப்படிதானே, அவ்வளவுதான். என்னது சொல்லுடா, டேக் போகுது. அது வந்து ஆமா, இவர் இந்தியா பண்ணிட்டு வந்திருக்காரு. என்கிட்ட இவருதான் உங்க அண்ணனா? டேய், அண்ணன் அங்க இருக்காரா? இல்ல நான் லவ்வா பண்றீங்க. டேய் நீ தான பேசுற. என்னடா லவ்வர்ஸ் ஒரு பாத்து எதுக்குடா சிரிக்கிறேன்னு சொல்லு. அவன் சிரிக்கலனா சிரிச்சு முடிச்சிட்டா. நீ எதுக்குடா சிரிச்சேன்னு சொல்லு. என்னடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லு. இது அந்த பையன் அவனே ஷோவா கத்திட்டு இருக்கான். பாருங்க நான் சிரிக்கிறான். என்னடா நீ என்ன பாத்து நான் எதுக்கு சூப்பர் சிரிக்கிறேன். வர சொன்ன என்னடா பண்றான்? சத்தம் போடாத. என்னடா சிரிக்கிற? டேய் அவன் கரெக்டா தான், ஏன்டா அவனுக்கு